ஒருத்தர் நான் அழகா இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு போஸ்ட் போடுறது எவ்வளோ தூரம் தப்போ, அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் போடாம இருக்கிறதும் தப்பு தான். அது என்ன பாதிக்கலன்னா, லைக் என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிள பாதிக்காது. என்னையும் பாதிக்கல. என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிள்லயும் நான் போடுற போஸ்ட்டோ, பிக்சர்ஸோ பாதிக்கல. இத தாண்டி நான் யார பத்தி யோசிக்கணும்? யார பத்தியும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். இத நெறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க. எனக்கு அதே வந்து, இது ஏன் ஒரு டாபிக்கா ஒண்ணு வருது? அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சவுண்ட் ஆகும். பிகாஸ் வந்து எனக்கு லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜோக்கா வந்து நெறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படம் வாய்ப்பு இல்லைங்கிறதுக்குனால இந்த மாதிரி பிக்சர்ஸ் போடுறாங்களா அப்படின்னு. நான் நடிச்சு எனக்கு வராத வாய்ப்பு அந்த மாதிரி போஸ்ட் போட்டா வருமா அப்படிங்க. அவங்க எழுதுறாங்கங்கிறதுக்காக நான் போடாம இருக்க முடியாது. நான் போடுறேங்கிறதுக்காக அவங்க எழுத போறாங்க அப்படின்னா, எழுதிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அத பத்தி அவங்க எழுத போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு என்னோட சோஷியல் மீடியால நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வேண்டான்னா நான் ஷேர் பண்ணாம இருப்பேன். அதனால இன்னொருத்தர் ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ, நான் தப்பா எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நான் தப்பா பண்ணல. இத யாருமே எதுவுமே பாதிக்கல அப்படிங்கும்போது சொல்லிட்டு போறாங்களே பரவால்ல.